கண்டிப்பா எல்லாருக்கும் கோவா போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கும். பட் கோவா போக முடியாதவங்க போற இடம் தான் இந்த குட்டி கோவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வர்கலா. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா வர்கலாக்கு எப்படி டிராவல் பண்றது, வர்கலா போறதுக்கு பெஸ்ட் சீசன் என்னது, வர்கலால போயிட்டு நம்ம எங்க ஸ்டே பண்ணா பர்ஃபெக்டா இருக்கும் சுத்தி பார்க்கிறதுக்கு, மொத்தம் எவ்வளவு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கு, நம்ம எப்படி பிளான் பண்ணலாம், டோட்டல் பட்ஜெட் பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும். ஸோ இந்த மாதிரி A to Z ஒரு கம்ப்ளீட் வர்கலா கைடு தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்மளோட டிராவல் கைடு சீரீஸ்ல 5th வீடியோ வர்கலா. போன வீடியோ பாத்தீங்கன்னா அலப்பிக்கு கொடுத்திருப்போம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கோவா, மணாலி, சிம்லா, காஷ்மீர், மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி நிறைய கைடு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கு. பிளேலிஸ்ட்ல போயிட்டு மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க எங்க டிராவல் பண்ணாலும் நம்மளோட வீடியோவை ஒன்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் அதுல இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். ஃபர்ஸ்ட் இந்த வர்கலாக்கு எப்படி டிராவல் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க எங்க இருந்தாலும் சரி கொல்லம் ஜங்ஷனுக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க. பஸ்ல வர்றீங்களோ ட்ரெயின்ல வர்றீங்களோ எதுனாலும் சரி கொல்லம்க்கு ரீச் ஆயிருங்க. சப்போஸ் நீங்க போற ட்ரெயின் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருவனந்தபுரம் அப்படி போகுது அப்படின்னா வர்கலா சிவகிரி வழியா தான் கண்டிப்பா போகும். நீங்க வர்கலா சிவகிரி வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு கிட்டத்துல எங்க இருந்தாலும் சரி நீங்க ஈஸியா வந்துடலாம். அலப்பில இருந்தாலே நீங்க ஒரு 1 ஹவர்லயே வந்துடலாம். கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் தான். நீங்க சென்னையில இருந்து கொல்லத்துக்கு வர்றீங்க அப்படின்னா ஒரு 400 to 700 ரூபா ட்ரெயின்ல ஸ்லீப்பர்ல போட்டு வந்துடலாம். பஸ்னாலும் நீங்க கொல்லம் ஸோ அதுக்கு அடுத்து நீங்க மாறி வர்ற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்க ஃபிளைட்ல வர்றீங்க அப்படின்னா திருவனந்தபுரம் ஏர்போர்ட் இருக்கு. ஸோ நீங்க அங்க அதுக்கு அடுத்து கூட நீங்க வந்துடலாம். ஸோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா பார்த்து எப்படின்னு புக் பண்ணிக்கோங்க. ஓன் வெஹிக்கிள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம், சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வர்கலா போறதுக்கு சீசன் அக்டோபர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் பாத்தீங்கன்னா வின்டர் சீசன். ஸோ ரொம்ப ஒரு பீக்கா இருக்கும். அதுவும் அந்த ஃபெஸ்டிவல் நவம்பர் டிசம்பர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹெவி க்ரௌட பார்க்க முடியும். ரெசிடென்ட்ஸ் இருப்பாங்க. மார்ச் டு ஜூன் பாத்தீங்கன்னா சம்மர். ஸோ அப்பயும் நீங்க அந்த டைம்ல தான் நீங்க அதிகமான ஃபாரினர்ஸ் நீங்க பார்க்க முடியும். தயவு செஞ்சு அவங்கள போய் யாரும் டிஸ்டர்ப்லாம் பண்ணாதீங்க. நீங்க தூரத்துல இருந்து அழகா பார்த்து சைட் அடிங்க, ரசிங்க. ஸோ அவ்வளவுதான். ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் பாத்தீங்கன்னா கேரளால மான்சூன். ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா மான்சூனை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எங்கேயுமே டிராவல் பண்ண முடியாது. எப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகும், மழை ஹெவியா வரும்ன்றது தெரியாது. ஸோ அதனால அந்த சீசனை மட்டும் நீங்கள் பார்த்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சீசன் பார்த்தீங்கன்னா இதை வர்கலா போகிறதுக்கு உங்களுக்கு எது பெஸ்ட் டைமோ அதை நீங்கள் பார்த்து சூப்பராக செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஸ்டே வர்கலாவில் நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னா வர்கலா கிளிஃப் தான். அந்த கிளிஃபில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடுறாங்க. அதுவும் அந்த கிளிஃபில் அந்த வாக்கிங் பாத் இருக்கும்ல, அதுக்கு கிட்ட உங்களுக்கு ரெசார்ட்டோ ஏதோ ஒரு ரூம் கிடைச்சது அப்படின்னா பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் அந்த சன்செட்டு, சன்ரைஸை அப்படியே பீச்சை பார்த்துக்கிட்டே நீங்கள் அந்த ரூமில் வைப் பண்ணலாம். ஸோ அது வர லெவலில் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் தள்ளி கிடைச்சாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் இந்த கிளிஃப்லேயே நீங்கள் ஸ்டே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். புக்கிங் பார்த்தீங்கன்னா மேக் மை ட்ரிப், booking.com இந்த மாதிரி வெப்சைட்டில் உங்களுக்கு பிடிச்சது அழகழகாக கலராக சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக பார்த்து எப்படி நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் புக் பண்ணாமல் போனாலுமே அங்கே வர்கலா சிவகிரியில் நீங்கள் இறங்கிட்டு ஆட்டோக்காரன்னா நிறைய பேர் அங்கே இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்டே அண்ணா எங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு ரெசார்ட்டில் போய் விடுங்கண்ணா அப்படின்னு சொன்னாலும் அவங்க கூப்பிட்டு போய் உங்களை சேஃபாக அவங்களுக்கு கான்டாக்ட் இருக்கும். ஸோ அதனால் அவங்களே போய் கூட விட்டுருவாங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கூட முடிச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி நேரிலே போயிட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் டு விசிட். நான் இந்த வர்கலா கிளிஃபில் தான் புக்கிங் சொல்லியிருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து என்னென்ன பிளேஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து வரிசையாக இருக்குது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சூப்பராக சொல்லிடுறேன். ஸோ இந்த வர்கலா கிளிஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சன்செட்டு, சன்ரைஸு, ஸோ இந்த மாதிரி வியூ பாயிண்டை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த கிளிஃப்ல இருந்து அப்படியே அதை பார்க்குறதுலாம் அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அந்த கிளிஃப்லேருந்து கீழே கொஞ்சம் தூரம் நடந்து போய் இறங்கி போனீங்கன்னா அந்த கிளிஃப் பீச் இருக்கும். அங்கே நீங்கள் வைப் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து ஒரு 2 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா வர்கலா பீச் இருக்குது. பாபநாசம் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த திதி கொடுப்பாங்கல்ல பாபநாசம் மாதிரியே. ஸோ அது அங்கே கொடுப்பாங்க. அதெல்லாம் தவிர ஏடிவி ரைடு, அப்புறம் அந்த பேராகிளைடிங், நிறைய ரைடு ஆக்டிவிட்டீஸ்லாம் போய்கிட்டு இருக்கும் பீச்சில். உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதை இது பண்ணலாம். நீங்கள் ஏர்லி மார்னிங்கில் சீக்கிரமே போயிட்டு அந்த பீச்சை விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டெம்பிள் பிடிக்கும் அப்படின்னா ஜனார்த்தன சுவாமி டெம்பிள், ஒரு பெருமாள் டெம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு பெருமாள் கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீங்கள் அதுக்கடுத்து கூட அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிவகிரி போகலாம். சிவகிரியில் நீங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்குனீங்கன்னா அந்த ஒரு மடம் இருக்கும், சிவகிரி மட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாமியாரோட மடம். மேக்ஸிமம் அதை போகமாட்டாங்க டூரிஸ்ட்டு. சில பேருக்கு பிடிக்கும், அந்த ஆன்மீகம் பிடிக்கிறவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அவங்க போயிட்டு அந்த மடத்தில் போயிட்டு அங்கே ஜஸ்ட் விசிட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கடுத்து கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் லைட் ஹவுஸ் இருக்குது. வர்கலா லைட் ஹவுஸில் நீங்கள் உள்ளே ஏறணும். ஸோ
சுற்றி அது உங்களுக்கு மேலே ஏற கஷ்டப்பட்டு ஏறிட்டீங்க அப்படின்னா அந்த பியூட்டிஃபுல்லான வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு சூப்பராக அழகாக இருக்கும். அண்ட் அது கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட் இருக்கும், பெருசாக இருக்காது, ஒரு நார்மலான ஒரு ஃபோர்ட்டு தான். ஜஸ்ட்டு போயிட்டு நீங்கள் ஒரு 1/2 hour ரிலாக்ஸ் பண்ணலாம் அந்த ஒரு கோட்டையில். ஸோ இவ்வளோ தான். வர்கலா வந்து உங்களுக்கு நைட் லைஃபுக்கு சும்மா வேற மாதிரி இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ஓல்டு கெஃபே அதெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா அங்கே ஃபுட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு ஹெவியாக இருக்கும். ஒரு தோசை 120 ரூபா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரியாணினா 250 350 எக்குத்தப்பாக இருக்கும். நீங்கள் 3 வேளை சாப்பிட்றதுக்கே உங்களுக்கு 1000 ஆயிரும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் காஸ்ட்லி, மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ இதுதான் பீச் லைஃப் எப்படி இருக்கும். நான் சில ரெசார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜே டான்ஸஸ் இந்த மாதிரி வைப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் சூப்பராக இருக்கும். வர்கலாக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டேவே அதிகம். நீங்கள் அதுலேயே நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம், பெருசாக ஒன்றுமே கிடையாது. பட் இதை சில இடங்கள் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஓகேவா. வர்கலாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீச் இருக்குது. அங்கே மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். அது ஏதோ சம் ஆக்சைடு இதானனால ஏதோ ரேடியா சம்திங் வரும், அந்த ஒரு ஆக்சைடு இருக்கனால அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் இருக்கும். அந்த ஒரு பீச்சை நீங்கள் சூப்பராக விசிட் பண்ணலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கப்பில் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பீச் இருக்குது, சூப்பராக இருக்கும் அந்த ஒரு பீச். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக் வாட்டர், ஸோ இதெல்லாம் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பீச். ஸோ இதுக்கடுத்து அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா பரவூர் மாங்குரூவ் ஃபாரஸ்ட் இருக்குது. மாங்குரூவ் ஃபாரஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் கயாக்கிங் பண்ணல அப்படின்னா வேஸ்ட்டு தான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி அழகான அந்த தாவரங்கள், அதுக்கு இடையில போயிட்டு அந்த கயாக்கிங் பண்ணுறது, ஸோ அந்த ஃபீல்டெலாம் வேறு லெவலில் இருக்கும். கயாக்கிங் வந்து உங்களுக்கு 800 1000 ரூபா கேட்பாங்க. இது ஒரு ஷார்ட் டைம். லாங் டைம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு 1500 அந்த மாதிரி கூட வரும். ஸோ அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் வர்கலாவில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 4000 5000 ரூபா பேராகிளைடிங் அந்த மாதிரி வரும். சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கூட இருக்குது. சர்ஃபிங்னா கம்மியாக தான் இருக்கும், 300 ரூபா அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஏடிவி இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு காசு அதிகமாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படி பட்ஜெட்டை நான் கடைசியாக சொல்கிறேன், நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. பரவூர் மாங்குரூவ் ஃபாரஸ்ட்டை நீங்கள் விசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து கொல்லம், அந்த கொல்லத்தை தாண்டி இருக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்ரோ ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐஸ்லாண்டு. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா போட்டிங், கயாக்கிங், ஷிகாரா ரைடு நம்ம காஷ்மீரில் பார்த்தோம்ல, ஸோ அந்த ரைடெல்லாம் கூட இங்கே இருக்கும். நீங்கள் அதெல்லாம் போய்ட்டு சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இந்த மன்ரோ ஐஸ்லாண்டை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வர்கலா வந்தால் மறக்காமல் அங்கே போய்ட்டு நீங்கள் விசிட் பண்ணுங்கள். அண்டு முக்கியமாக ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஜடாயு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அந்த ரோப் காரில் போய்ட்டு நம்ம அந்த ஸ்டாச்சு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை போய்ட்டு நீங்கள் சூப்பராக விசிட் பண்ணலாம். நாங்கள் வந்து ட்ரெக் பண்ணி போனோம். அதுக்கு பின்னாடி ஒரு பாதமாக இருக்கும், அதில் நாங்கள் ட்ரெக் பண்ணி போயிட்டு ஸோ மேலே போய்ட்டு சூப்பராக ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் நாங்கள் பண்ணோம். நான் வர்கலா ஒரு 3 டைம் போயிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எல்லா பிளேசஸுமே தெரியும். ஸோ நான் எல்லாமே சொல்லிட்டேன். பிளேசஸ் வந்து இதுதான், ஜஸ்ட்டு இதுதான். இப்போ நான் ஒரு வர்கலாவுக்கு ஒரு 3 நாள் வர்றேன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையிலேருந்து வர்றேன், ட்ரெயினில் சென்னை டு வர்கலா சிவகிரி வரேன். வந்துட்டு அங்கே ஒரு 3 டே 1 டே வந்து பார்த்திங்கன்னா வர்கலாவில் இருக்கக்கூடிய அந்த டெம்பிள், லைட் ஹவுஸு, அப்புறம் வர்கலா பீச்சு, அப்புறம் நைட்டில் அந்த லைட்டிங்கு, அப்புறம் சன்செட்டு, சன்ரைஸு, ஸோ இதெல்லாம் 1 டேலேயே நான் பார்த்துட்டு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா மாங்குரூவ் போயிடறேன். மாங்குரூவ் ஃபாரஸ்ட்டில் போய்ட்டு இந்த கயாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நான் இது பண்ணிடுறேன். போகிற வழியிலே இருக்கக்கூடிய இந்த கப்பில் பீச்சு, பிளாக் சாண்ட் பீச் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போயிடணும். ஸோ இது இந்த சைடு இருக்குது. அந்த வர்கலா கிளிஃப்லேருந்து அந்த வர்கலா பீச்சு, அந்த டெம்பிளு, அப்புறம் மட்டு, ஸோ இது இந்த சைடு இருக்குது. லைட் ஹவுஸ் இதெல்லாம் இந்த சைடு இருக்குது. இது ஒரு பக்கம், ஓகேவா. செகண்ட் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரவூர் மாங்குரூவ் ஃபாரஸ்ட், அப்படி இல்லைனா மன்ரோ ஐஸ்லாண்டு, இந்த 2ல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஜடாயு ஃபுல்லாக அங்கே போயிட்டு இருந்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் அப்படியே ரிட்டன் ஊருக்கு வர்ற மாதிரி. ஸோ எப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் சூப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிட்டேன். என்ன டவுட் அப்படின்னாலும் மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு. வர்கலாக்கு ஒரு 2 நாள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5K வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஒரு 3 டே இருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கொஞ்சம் இங்கே எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் அதிகமாக வர்றதுனால ஸோ எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஃபாரினர்கிட்ட நிறையா காசை பிடுங்குவாங்க, டாலர், அவ்வளோ டாலர் இவ்வளோ டாலர்னு சொல்லி நிறைய இது பண்ணிடுவாங்க. அவங்க அங்கே ஃபுல்லாக வின்டரில் இருக்கனால ரெசிடென்ஸ் இங்கே வந்து அந்த சம்மர் டைமில் வந்து சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்டு அதான் பட்ஜெட்டும் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நிறையா வீடியோஸில் மீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். டாடா, பாய் பாய், டேக் கேர்.